Let us read the supplementary from Unit 2, The Fun They Had. The story was written by Isaac Asimov. ஸோ ஸ்டோரியில் எப்படின்னா இட்ஸ் அன் இமேஜினரி ஸ்கூல். அதாவது ஒரு ஸ்கூல் வந்து ஃப்யூச்சரில் இன் ஃப்யூச்சர் ஒரு 100 or 150 இயர்ஸ்க்கு அப்புறம் ஸ்கூல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது அந்த ஸ்டோரி. ஓகேவா? நவ் ஆஸ் அ ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் யூர் ஆல் என்ஜாயிங் ஸ்கூல்ஸ்னால் எப்படி இருக்குது? டீச்சர்ஸ் வந்து சொல்லி தருவாங்க. யூ கேன் கிளியர் த டவுட்ஸ் தென் அண்ட் தேர். தென் நாட் ஓன்லி இன் ஸ்டடீஸ், மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், ஃபன்ஸ், ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறது, எப்பவுமே கலகலன்னு சிரித்து என்ஜாய் பண்ணி இப்போ இருக்கீங்க இல்லையா? ஆனால் உங்களுக்குன்னு ஒரு ரோபோ, உங்களுக்குன்னு ஒரு கிளாஸ் ரூம், உங்களுக்குன்னு ஒரு மெக்கானிக்கல் டீச்சர் இருந்தால் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? லெட் us read the story and can understand that. Okay? Margie even wrote about it that night in her diary. On the pages headed 17 May 2157, she wrote, "Today Tommy found a real book." ஸோ அப்பவும் வந்து டைரி ரைட்டிங் மாதிரி, அதாவது அந்த பேஜில் பார்த்தோம்னா அவங்க எழுத அந்த டைரியில் பார்த்தோம்னா டேட்டு 17th May 2157. நம்ம இப்போ இங்கே எப்போ இருக்கோம்? 2021 இருக்கோம் இல்லையா? இப்போ எப்படி 137 இயர்ஸ்க்கு மேலே முன்னாடி எப்படி இருக்கும் ஃப்யூச்சரில் அப்படின்றது. ஸோ அன்னைக்கு அவங்க எழுதப்பட்ட ஒரு ஈவெண்ட் என்னன்னா, டுடே டாமி ஃபவுண்ட் அ ரியல் புக், அதாவது உண்மையான புக்ஸ் டாமி வந்து இன்னைக்கு கண்டெடுத்தான் அப்படின்றதான். உண்மையான புக்ஸ்னா த புக் வாட் யூ ஆர் ரீடிங் நவ். ஓகே, இட் வாஸ் அ வெரி ஓல்டு புக். Margie's grandfather once said that when he was a little boy, his grandfather told him that there was a time when all stories were printed on paper. ஸோ முன்னொரு காலத்தில் மார்ஜியோடைய கிராண்ட்ஃபாதர் ஒரு கதை சொல்லியிருக்காராம். அதாவது நாங்கள்லாம் வந்து பிரிண்டட் பேப்பர்ஸில் தான் படிச்சிருக்கோம் அப்படின்றது. They turned the pages, which were yellow and crinkly, and it was awfully funny to read words that stood still instead of moving the way they were supposed to on a screen. You know, ஸோ அந்த பேஜ் எப்படின்னா அவங்க வந்து அந்த புக் எடுத்து படித்து பார்க்குறாங்க. பேஜஸ் எல்லாம் எப்படி இருக்கு? இட்ஸ் அ எல்லோ இன் கலர். பழைய புக்குங்கும் போது நம்மளுக்கு ஒரு மாதிரி ஒரு பழுப்பு நேரத்தில் இருக்கும் இல்லையா? கிரிங்க்லி மீன்ஸ் ஃபோல்ட்ஸ். நம்ம ரொம்ப யூஸ் பண்ணதுனால இந்த கார்னர்லாம் பார்த்தோம்னா எட்ஜஸ் எல்லாம் ஃபோல்ட் ஆகி, அண்ட் இட் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஃபன்னி. பார்க்குறக்கே ஆஃபுல்லி மீன்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஃபன்னியாக இருக்குது. அந்த ரியல் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து டு ரீட் த வேர்ட்ஸ் தட் ஸ்டுட் ஸ்டில். அதாவது அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அந்த சமயத்தினுடைய புக்ஸ் எப்படின்னா அவங்களுக்கு வந்து மானிட்டரில் அந்த ஸ்க்ரீன் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்க ரீட் பண்ண அந்த பேஜஸ் ரன் ஆகிட்டு மேலே போய்கிட்டே இருக்கும். ஆனால் இங்கே ரீட் பண்ணும்போது, புக்கில் பண்ணும்போது எப்போ வேணாலும் நம்ம திருப்பி அந்த பேஜஸ் பார்த்துக்கலாம், அந்த வேர்ட்ஸை பார்த்துக்கலாம், அந்த லெட்டர்ஸை பார்த்துக்கலாம் இல்லையா? ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஃபன்னியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. ஏன்னா அந்த வேர்ட்ஸ்லாம் அப்படியே நகராமல் அங்கேயே இருக்குது அப்படின்றது. And then when turned back to the page before, it had the same words on it that it had when they read it the first time. ஸோ இப்போ நீங்கள் வந்து படிச்சுட்டே இருக்கீங்க, ரெண்டாவது கொஞ்சம் ரீப்ளை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா மறுபடியும் ஸ்க்ரீனை வந்து கீழே கொண்டு வந்து டவுன்வர்ட்ஸ் கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன லெசன்ஸ் பார்க்குறீங்களோ, நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுற வேர்ட்ஸ் பார்க்குறீங்களோ அதை பார்க்க முடியலையா? ஆனால் புக்ஸில் அப்படி கிடையாது. அந்த பேஜ் இப்போ பேஜ் நம்பர் 43ல இந்த ஃபன் தே ஹேட் இருக்குன்னா எப்போ பார்த்தாலும் நம்ம அந்த பேஜ் நம்பர் 43 திருப்பினோம்னா அந்த ஃபன் தே ஹேட்ன்ற சப்ளிமெண்ட்ரி நம்ம பார்க்கலாம் இல்லையா? ஆனால் சிஸ்டமில் நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், அந்த பேஜஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். தே ஹேவ் டு கோ அண்ட் சர்ச் இட். ஸோ கீ செட் டாமி, வாட் அ வேஸ்ட். வென் யூ ஆர் த்ரூ வித் த புக் யூ ஜஸ்ட் த்ரூ இட் அவே. ஐ கெஸ் our television screen must have had a million books on it and it's good for plenty more. I wouldn't throw it away. ஸோ உடனே கீன்னு சொல்லிட்டு டாமி சொல்கிறான், ஐயோ வாட் அ வேஸ்ட், என்ன இது தேவையில்லாத வேஸ்ட்லாம் வச்சுட்டு இருக்கேன், ஜஸ்ட் த்ரோ இட் அவே, இதை தூக்கி எரிஞ்சிரு. இந்த புக்கில் இருக்கிறத விட இன்னும் மில்லியன்ஸ் ஆஃப் புக்ஸ் வந்து நம்ம சிஸ்டத்துலேயே இருக்குது, அதனால இதெல்லாம் நம்மளுக்கு தேவையே கிடையாது, தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இட்ஸ் குட் ஃபார் பிளென்டி மோர், ஐ வுடன்ட் த்ரோ இட் அவே. அப்போ உடனே என்ன சொல்கிறான், இல்லை நான் வந்து இதில் அதை விட இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் வீச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சேம் வித் மைன், செட் மார்ஜி. ஷி வாஸ் 11 and hadn't seen as many telebooks as Tommy had. He was 13. ஸோ
நானும் அதே தான் நினைக்கிறேன் அப்படின்னு மார்ஜி சொல்கிறா. ஏன்னா அவளுடைய வயசும் பார்த்தீங்கன்னா 11 அண்ட் இந்த மாதிரி புக்ஸை வந்து பார்த்ததே கிடையாது. அண்ட் ஹேடன்ட் சீன் ஆஸ் மெனி டெலிபுக்ஸ் ஆஸ் டாமி ஹேட். இந்த மாதிரி டெலிபுக்ஸ் வந்து இவ்வளோ கண்டென்ட் இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்த அவள் பார்த்ததே கிடையாது. அண்ட் ஹி வாஸ் 13. அவங்க 2 பேர்த்துக்குள்ளேயும் பார்த்தோம்னா 2 years டிஃப்ரென்ஸ். ஷி செட், வேர் டிட் யூ ஃபைண்ட் இட்? எங்கிருந்து இது கண்டெடுத்த அப்படின்னு சொல்லி கேட்குறான். இன் மை ஹவுஸ், he pointed without looking because he was busy reading in the attic. ஸோ மார்ஜி கேட்கும்போது இது எங்கே எடுத்த அப்படின்னு கேட்குறப்ப டாமி சொல்கிறான், இது வந்து எங்கள் வீட்டில் இருந்து தான் எடுத்தேன். அட்டிக் மேலே, பரன் மேலே, லாஃப்ட்னு சொல்லும், அந்த இடத்துல இருந்து நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அவன் மைண்ட் பண்ணவே இல்லை. அவன் வந்து ரீடிங்கில் ரொம்ப பிஸியாக இருக்கான். அந்த புக்ஸை ரீட் பண்ணுறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கான். அதுவே படிச்சுட்டு இருக்கான். வாட்ஸ் அபவுட்? மார்ஜி வந்து டாமி கிட்ட கேட்குறா, என்ன படிச்சுட்டு இருக்க? வாட்ஸ் அபவுட்? ஸோ டாமி இஸ் ரிப்ளைங், ஸ்கூல் அப்படின்னு டாமி சொல்கிறா, ஸ்கூல் பற்றி அப்படின்னு. மார்ஜி வாஸ் ஸ்கார்ன்ஃபுல். ஸ்கூல்? வாட்ஸ் தேர் டு ரைட் அபவுட் ஸ்கூல்? ஐ ஹேட் ஸ்கூல் அப்படின்னா. மார்ஜி வந்து ஸ்கார்ன்ஃபுல்னா ஒரு மாதிரி கேவலமாக ஒரு வெறுப்பாக கேட்குறா. ஸ்கூலை பற்றியா? ஸ்கூலை பற்றி என்ன சொல்லறதுக்கு இருக்கு? எனக்கு ஸ்கூல்னாவே பிடிக்காது அப்படின்றா. Margie always hated school, but now she hated it more than ever. The mechanical teacher had been giving her test after test in geography, and she had been doing worse and worse until her mother had shaken her head sorrowfully and sent for the country inspector. ஸோ மார்ஜி வந்து she always hated school. அந்த அவங்களுடைய ஸ்கூல் வேறு மாதிரி. ஸோ why means, but now she hated it more than ever. சாதாரணமாகவே மார்ஜிக்கு ஸ்கூல்னாவே பிடிக்காது. இப்போ ரொம்பவுமே பிடிக்கிறது இல்லை. வை மீன்ஸ் த மெக்கானிக்கல் டீச்சர், அவளுடைய டீச்சர் வந்து ஒரு மெக்கானிக்கல் டீச்சர், அந்த காலத்து அப்போ ஃபியூச்சரில் இருக்க போகிற டீச்சர்ஸ். த மெக்கானிக்கல் டீச்சர் ஹேட் பீன் கிவிங் டெஸ்ட் ஆஃப்டர் டெஸ்ட். அவளுக்கு வந்து அடுத்தடுத்து டெஸ்ட் அடுத்து வேலை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அதுலேயும் பார்த்தோம்னா ஜியாகிரஃபியில். ஸோ அவங்க நாளாக டெஸ்ட்டு ஒழுங்காக பண்ணுறதுல ரொம்ப வேர்ஸ் அண்ட் வேர்ஸாக போயிட்டே இருக்கிறனால அவங்க அம்மா வந்து அவளை ரொம்ப சங்கடமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். So, and sent for the county inspector. He was a round little man with a red face and a whole box of tools and dials and wires. He smiled at Margie and gave her an apple, then took the teacher apart. Margie had hoped he wouldn't know how to put it together again, but he knew how all right, and after an hour or so, there it was again, large and black and ugly, with a big screen on which all the lessons were shown and the questions were asked. So, அவங்களுடைய கவுண்டி இன்ஸ்பெக்டர் அவர்கிட்ட மார்ஜி கூட்டிகிட்டு போகிறாங்க. அது மார்ஜி எப்படி இருக்குன்னா, இட் வாஸ் அ ரவுண்ட் லிட்டில் மேன், சின்ன ஒரு ரோபோ. இமேஜின் இட்ஸ் அ ரோபோட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு குட்டி மனுஷன் மாதிரி அந்த ரோபோட் இருக்குது. வித் ரெட் ஃபேஸ். அதனுடைய உள்ளுக்குள்ள டூல் பாக்ஸஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஹோல் பாக்ஸில் என்ன டூல்ஸும் டயல்ஸும் அந்த மெஷின் ஆப்ரேட் பண்ணுற சிஸ்டம் எல்லாமே இருக்குது. உடனே அந்த மெஷின் என்ன பண்ணுது, மார்ஜி பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அவள் கையில் ஒரு ஆப்பிள் கொடுக்குறாங்க. அப்புறம் அப்படியே அவளை தட்டி கொடுத்துட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, அவளுக்கு அவளுடைய டாஸ்க்கை கொடுக்குறாரு. பட் ஹி நியூ ஹவ் ஆல் ரைட் அண்ட் ஆஃப்டர் அன் hour, ஸோ 1 மணி நேரம் கழித்து அவளை மறுபடியும் எங்கே பண்ணுறாங்க, மறுபடியும் அந்த ஸ்கூலுக்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்தோன்னே மானிட்டர் ஃபுல் ஸ்க்ரீன்லேயும் பிளாக் அண்ட் ஒயிட்டாகவே இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் அவளுக்கு லெசன்ஸும் மறுபடியும் எப்பவும் போலவே கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. லெசன் கொடுத்துருக்காங்க, கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அடுத்தடுத்து ஒர்க் கொடுத்துருக்காங்க. தட் வாசன்ட் ஸோ பேட். த பார்ட் மார்ஜி ஹேட்டட் மோஸ்ட் வாஸ் ஸ்லாட், வேர் ஷி ஹேட் டு புட் ஹோம்ஒர்க் அண்ட் டெஸ்ட் பேப்பர்ஸ். அதுலேயும் முக்கியமான ஒரு இடம் என்னென்னா, அந்த ரோபோட்குள்ளே வந்து இவங்க பண்ணின ஒர்க் எல்லாமே அந்த ஸ்லாட்குள்ளே போட்டுறணும். She always had to write them out in a punch code they made her learn when she was 6 years old, and the mechanical teacher calculated the marks in no time. ஸோ அவங்களுக்கு எழுதின ஹோம்ஒர்க்ஸு டெஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து அந்த ஸ்லாட்டில் போட்டுறணும். அவங்களுக்கு அந்த பஞ்ச் கோடு இருக்குல்ல, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஒவ்வொரு கோடு இருக்கும். அதெல்லாமே வந்து அந்த 6 year குழந்தையே வந்து அந்த பஞ்ச் கோடு ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு இருப்பாங்க. ஸோ உடனே அந்த என்ன பண்ணிடுது, மெக்கானிக்கல் டீச்சர் வந்து மார்க்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணி வித்தின் அ செகண்ட் அவளுக்கு மார்க்கும் சொல்லிடுறாங்க. The inspector had smiled after he was finished and patted Margie's head. ஸோ இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுற, அந்த மார்க் கால்குலேட் பண்ணுற அந்த ரோபோட்டு
அவளை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அண்ட் பேட்டட் மார்ஜிஸ் ஹெட், தலையில தட்டி கொடுக்குறாரு. பேட்டட்னா தட்டி கொடுக்கறது. He said to her mother, "It's not the little girl's fault, Mrs. Jones. I think the geography sector was geared a little too quickly. Those things happen sometimes." அப்போ அந்த ரோபோ வந்து சொல்றாங்க, இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இட்ஸ் நாட் த லிட்டில் கேர்ள்ஸ் ஃபால்ட், அந்த சின்ன பொண்ணுடைய தப்பு கிடையாது. ஐ திங்க் த ஜியாகிரபி செக்டர் வாஸ் கேட் a little too, அதாவது இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஏற்றுறது. கேட் மீன்ஸ் ஏற்றுறது. அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அவங்களோட குயிக்காக போகும், ரொம்ப குயிக்காக போகிறதுனால அந்த பொண்ணுக்கு அடாப்ட் பண்ண முடியல. சில சமயம் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நடக்கும் அப்படின்றாங்க. ஐ ஹவ் ஷோட் இட் அப் டு அன் ஆவரேஜ் 10-year லெவல். நான் வந்து அந்த குழந்தைக்கு 6 year தான், ஆனால் நான் வந்து 10 years லெவலுடைய ஆக்டிவிட்டி நான் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி த ஓவரால் பேட்டர்ன் ஆஃப் ஹர் ப்ரோக்ரஸ் இஸ் குவைட் சாட்டிஸ்ஃபேக்டரி அண்ட் ஹி பேட்டட் மார்ஜிஸ் ஹெட் அகெயின். ஸோ அவங்க வந்து ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் கொடுக்குற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ப்ரோக்ரஸ் வந்து குவைட் சாட்டிஸ்ஃபேக்டரி, போதுமான அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோ புவர் பெர்ஃபார்மன்ஸ்னால சொல்ல முடியாது அப்படின்னு அந்த ரிப்போர்ட் கொடுத்துட்டு மார்ஜியோடைய தலையை மறுபடியும் தட்டி கொடுக்குறாங்க. Margie was disappointed. She had been hoping they would take the teacher away altogether. They had once taken Tommy's teacher away for nearly a month because the history sector had blanked out completely. ஸோ அது மெஷினரி இல்லையா, அந்த பொண்ணுக்கு வந்து டிசப்பாயிண்ட் ஆயிடுது. சரி, ஒருவேளை இந்த மெஷினை சரி பண்ணுறதுக்காக கொண்டு போயிட்டாங்கன்னா ஒரு 1 month கேப் கிடைக்கும் இல்லையா. ஏன்னா ஆல்ரெடி டாமிக்கு வந்து அந்த மாதிரி ஹிஸ்ட்ரி செக்டர் ப்ராப்ளம் வரும்போது எல்லாமே கம்ப்ளீட்டாக பிளாங்க் ஆயிடுச்சு. ஸோ இட் டுக்ஸ் 1 month, நியர்லி அ மந்த், பிகாஸ் ஹிஸ்ட்ரி செக்டர் ஹேட் பிளாங்க்ட் அவுட் கம்ப்ளீட்லி. அந்த ஹிஸ்ட்ரி செக்டர் வந்து பிளாங்க் ஆனதுனால அது சரியாகி வர்றதுக்கு 1 month ஆயிருக்கு. அப்போ அந்த டைம் கேப்பில் இவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் இல்லையா. ஆனால் வந்து இந்த மெக்கானிக்கல் டீச்சர் என்ன சொல்லியிருக்காங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அவர் போக போக சரியாயிருவான்னு ரிப்போர்ட் கொடுத்துட்டு போனதுனால இப்போ மார்ஜிக்கு வந்து கொஞ்சம் சின்ன டிசப்பாயின்மெண்ட். ஸோ ஷீ செட் டு டாமி, வை வுட் எனி ஒன் ரைட் அபவுட் ஸ்கூல். மறுபடியும் பழைய இதுக்கே வரா. டாமி கிட்ட பார்த்து கேட்குறா, எதுக்கு ஒருத்தர் வந்து ஸ்கூலை பற்றி எழுதணும் அப்படின்னு சொல்லி மார்ஜி கேட்குறான். டாமி லுக்ட் அட் ஹர் வித் வெரி superior eyes, because it's not our kind of school, stupid. This is the old kind of school that they had hundreds and hundreds of years ago. He had a loftily pronouncing the word carefully, centuries ago. இப்போ டாமி வந்து சொல்கிறான், தன் கண்களை அகலமாக திறத்திட்டு ரொம்ப கர்வமாக சொல்கிறான், நீ நினைக்கிற மாதிரி ஸ்கூல்ஸ் எல்லாம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஸ்கூல் கிடையாது, முட்டாள் மாதிரி பேசாத, நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்கிற ஸ்கூல் கிடையாது. பழைய ஸ்கூல் எல்லாம், அதாவது ஒரு சென்ச்சுரிஸ் அகோ, நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி, ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் அகோ, அங்கே வந்து பழங்காலத்து ஸ்கூல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு ரொம்ப உயர்வாக அந்த வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறான். சென்ச்சுரிஸ் அகோ அப்படின்னு ரொம்ப உயர்வாக ப்ரொனவுன்ஸ் பண்ணி அந்த வேர்டை சொல்கிறான். Margie was hurt. Well, I don't know what kind of school they had all the time ago. She read the books over her shoulder for a while, then said, anyway, they had us teacher. ஸோ மார்ஜிக்கு வந்து இது சொல்லவும் கொஞ்சம் ஹர்ட் ஆயிடுச்சு, கொஞ்சம் சங்கடம் ஆயிடுச்சு. முட்டாள் மாதிரி பேசணும்னு சொன்னால அவனுக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆயிடுது. சரி, எனக்கு அந்த காலத்து ஸ்கூல் பற்றிலாம் தெரியாது, நான் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற புக்கை வாங்கி கொஞ்சம் ரீட் பண்ணி பார்க்குறான். எனிவே they had a teacher. ஸோ எப்படியோ அந்த காலத்துலேயும் டீச்சர் இருந்தாங்கல்ல அப்படின்னு சொல்லி மார்ஜி சொல்கிறான். Sure, they had a teacher, but it was not a regular teacher, it was a human. ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி இந்த மெக்கானிக்கல் டீச்சர் கிடையாது, ரெகுலராக ஒரே டீச்சராக இருக்கிற மாதிரி கிடையாது. அங்கே வந்து ஹியூமன், மனுஷங்க தான் டீச்சராக இருந்தாங்க. இப்போ ஹியூமன், ஹவு குட் அ ஹியூமன் பி அ டீச்சர்? இப்போ மார்ஜிக்கு ஒரே ஆச்சரியம், ஹியூமன்ஸ், மனுஷங்க வந்து டீச்சரா, எப்படி ஒரு மனுஷங்க டீச்சராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். Well, she told boys and girls things and gave them homework and asked them questions. A human isn't smart enough? Sure, one is. அப்போ உடனே என்ன சொல்கிறான் டாமி, ஆமாம், அவங்க வந்து பாய்ஸுக்கும் சரி கேர்ள்ஸுக்கும் சரி கிளாஸஸ் எடுப்பாங்க, அவங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க, கொஸ்டின்ஸும் கேட்பாங்க அப்படின்னு. அப்போது மார்ஜி கேட்குறா, அப்படின்னாக்கா ஹியூமன்ஸ் வந்து அவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்க மாட்டாங்களே, மெஷின்ஸ்னால் நம்ம லைட்டாக பட்டன் தட்டினா போதும், நம்மளுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் ஆன் த ஸ்பாட் வித்தின் அ செகண்ட் கொடுத்துரும் இல்லையா. ஸோ ஹியூமன்னாக்கா அவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. ஷியோர் ஒன் இஸ், ஆமாம் இருக்கலாம்.
Margie wasn't prepared to dispute that. She said, I wouldn't want a stranger in my house to teach me. ஸோ உடனே என்ன சொல்கிறா, சரி எனக்கு வந்து ஒரு அன்னோன் பர்சன் வந்து எனக்கு வீட்டில் டீச்சராக எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். டாமி ஸ்க்ரீம்ட் வித் லாஃப்டர். உடனே அப்படியே டாமி வந்து சிரிக்கிறான். You don't know much, Margie. The teachers didn't live in the house. They had a special building and all the kids went there. நீ நினைக்கிற மாதிரி டீச்சர்ஸ் எல்லாம் வந்து வீட்டிலலாம் வந்து சொல்லி கொடுத்துட்டுலாம் இருக்க மாட்டாங்க. They had a special place. அவங்களுக்குன்னு ஒரு தனி பில்டிங் இருக்கு. அங்கே தான் எல்லா குழந்தைங்களும் போய் படிப்பாங்க அப்படின்னு சொல்கிறோம். And all the kids learned the same thing. உடனே மார்ஜிக்கு ஒரே ஆச்சரியம், எல்லா குழந்தைங்களும் ஒரே விஷயத்த படிப்பாங்களா அப்படின்னு. ஷியோர், இஃப் தே வேர் த சேம் ஏஜ். ஆமாம், எல்லாரும் ஒரே வயசில் இருந்தாங்கன்னா அவங்க எல்லாரும் ஒரே பாடங்கள் தான் படிப்பாங்க. பட் மை மதர் சேஸ் அ டீச்சர் ஹேஸ் டு பி அட்ஜஸ்டட் டு ஃபிட் த மைண்ட் ஆஃப் ஈச் பாய் அண்ட் கேர்ள் இட் டீச்சர்ஸ் அண்ட் தட் ஈச் கிட் ஹேஸ் டு பி தாட் டிஃப்ரெண்ட்லி. ஸோ அவங்க அந்த காலத்தில் இருக்கிறவங்களோட மென்டாலிட்டி என்னன்னா, மதர் சேஸ் த டீச்சர் ஹேஸ் டு பி அட்ஜஸ்டட். அப்போ பார்த்தோன்னா இப்போ டாமி வந்து 10 years, மார்ஜ் வந்து 12 yearsன்ற மாதிரி இருக்கு இல்லையா. டாமி வந்து 13 yearsல இருக்கா, மார்ஜி வந்து 11 years. அப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் லெசன்ஸ்னாக்கா அவங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி மெஷின்ஸை ஃபிட் பண்ணி டீச்சர்ஸ் வந்து அவங்களோட மைண்ட் செட்டை அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு தேவைப்பட்ட லெசன்ஸை டீச் பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த மைண்ட் செட்டில் சொல்கிறாங்க. பட் மை மதர் சேஸ் அ டீச்சர் ஹேஸ் டு பி அட்ஜஸ்டட் டு ஃபிட் த மைண்ட் ஆஃப் ஈச் பாய். ஒவ்வொரு பையனுக்கும் அவனுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி தானே சொல்லணும். ஸோ இட்டு சொல்லிக் கொடுக்குற விஷயங்களும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சொல்லிக் கொடுத்தா எப்படி எல்லா விஷயங்களும் எல்லாருமே எல்லா குழந்தைங்களையும் ஒரே மாதிரி அப்சர்வ் பண்ணிக்க மாட்டாங்க இல்லையா. சிலர் ஸ்லோ லேர்னர்ஸ் இருப்பாங்க, சிலர் ஸ்மார்ட்டானவங்க இருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி டீச் பண்ணால் அவங்களுக்கு அந்த லெசன்ஸ் போய் சேராதில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜஸ்ட் த சேம் தே டிடன்ட் டூ இட் தட் வே. தென் if you don't like it, you don't have to read the book. So just the same they did do it. அந்த மாதிரி எல்லாம் அவங்க அங்கே பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களோட வே ஆஃப் டீச்சிங் மெத்தட் வேற. உனக்கு இது பிடிக்கலன்னா இதை படிக்க வேண்டாம் அப்படின்னு டாமி சொல்கிறான். I didn't say I didn't like it, Margie said quickly. She wanted to read about those funny schools. உடனே மார்ஜி என்ன சொல்கிறா, நான்லாம் அப்படியெல்லாம் சொல்ல வரல அப்படின்னு டக்குன்னு அந்த ஆன்சர் பண்ணிட்டு, எனக்கு வந்து இந்த புக்ஸை கொஞ்சம் படித்து பார்க்கணும், அந்த காலத்து ஸ்கூல்ஸ்லாம் எவ்வளோ நல்லா இருந்துச்சு, எவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருந்ததுன்றதை நான் தெரிஞ்சுக்கணும், படித்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு மார்ஜி சொல்கிறான். They weren't even half finished when Margie's mother called Margie's school. ஸோ இப்படியே அவங்களோட ஆர்கியூமெண்ட் போய்கிட்டே இருக்குது. அவங்க வந்து அந்த புக்ஸை பாதி கூட படிக்கல, அதுக்குள்ளே மார்ஜியோட அம்மா வந்து மார்ஜி ஸ்கூல் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. மார்ஜி லுக்ட் அப். நாட் yet மம்மா. மார்ஜியை நிமிர்ந்து பார்த்துட்டு, இல்லைம்மா இன்னும் டைம் இருக்கு அப்படிங்கிறான். Now said Mrs. Jones, and it's probably time for Tommy too. உடனே ஜான்ஸ் என்ன சொல்றாங்க, மிஸ்ஸஸ் ஜான்ஸ், அதே டாமிக்கும் இதே டைம்ல கிளாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Margie said to Tommy, can I read the book some more with you after school? மார்ஜி வந்து டாமி கிட்ட கேட்குறா, நம்மளோட ஸ்கூல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இன்னும் இதை பத்தி கொஞ்சம் படிக்கலாமா அப்படின்னு. Maybe, he said nonchalantly. He walked away whistling, the dusty old book tucked beneath his arm. மார்ஜி வந்து சொல்லும்போது ஒரு ஆர்வம் இல்லாத மாதிரி ஒரு பதில் சொல்லுவாங்க, ஓகே ஓகே பார்க்கலாம் அப்படின்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்வம் இல்லாத மாதிரி சொல்லிட்டு he walked அப்படியே விசில் பண்ணிட்டே அந்த புக்கை வந்து தன் கைக்குள்ளே வச்சுட்டு நடந்து போய்கிட்டே இருக்கான் டாமி. மார்ஜி went into the school room. It was right next to her bedroom. And the mechanical teacher was on and waiting for her. It was always on at the same time every day except Saturday and Sunday, because her mother said little girls learned better if they learned at regular hours. So Margie வந்து அவளுடைய ஸ்கூலுக்கு போகிறாங்க. அது அந்த ஸ்கூல் எப்படின்னா ஜஸ்ட் நெக்ஸ்ட் டு த பெட்ரூம். அவங்க ஸ்கூலெல்லாம் அவங்கவுங்க வீட்லேயே தானே. ஸோ அவளுடைய பெட்ரூம் பக்கம் ரைட் சைடு ரூமில் தான் அவங்களுடைய ஸ்டடி ரூம் இருக்குது. மெக்கானிக்கல் டீச்சர் வந்து அவங்களுக்கு வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாமா. ஸோ ஸ்கூலிங்ஸ் பார்த்தோன்னா ஒன்லி மண்டே டு ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து லீவு. ஏன்னா அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லிட்டில் கேர்ள் சின்ன குழந்தைங்க அதுவும் கரெக்டான சமயத்தில் படித்தாங்கன்னா ரெகுலர் ஹவுஸில் படிக்கும்போது அந்த 5 days போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க
ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. The screen was lit up and it said, "Today's arithmetic lesson is on the addition of proper fractions. Please insert yesterday's homework in the proper slot." உடனே அந்த மெஷின் வந்து என்ன சொல்லுது, இன்னைக்கு லெசன் வந்து நீங்கள் மேக்ஸ் படிக்க போகிறீங்க, அரித்மெட்டிக் லெசனில் ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் அடிஷன்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. இதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஹோம்ஒர்க் எல்லாம் இந்த ஸ்லாட்டில் இன்சர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Margie did so with a sigh. She was thinking about the old schools they had when her grandfather's grandfather was a little boy. All the kids from the whole neighborhood came laughing and shouting in the schoolyard, sitting together in the schoolroom, going home together at the end of the day. ஸோ அவள் மார்ஜி வந்து ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஹோம்ஒர்க்கை அந்த ஹோம்ஒர்க் ஸ்லாட்டில் ப்ராப்பராக போட்டுகிட்டே இருக்க அவங்களோட தாட் ஃபுல்லாக எங்கே இருக்குது, இந்த புக்ஸ்லாம் படித்து அந்த ஓல்டு ஸ்கூல் பற்றி தான் போயிட்டுருக்கு. ஸோ கிராண்ட்ஃபாதருடைய கிராண்ட்ஃபாதர் எப்படியெல்லாம் அந்த காலத்தில் படிச்சிருப்பாங்க, எல்லா குழந்தைங்களும் ஒரே நேரத்தில் பக்கத்து வீட்டுக்குள்ள குழந்தைங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரே ஸ்கூல், எல்லோரும் சிரித்து விளையாடி கத்தி ஸ்கூல்ல எல்லாம் எவ்வளோ என்ஜாய் பண்ணி படிச்சிருப்பாங்க. அது போக கிளாஸ் ரூமில் எல்லோரும் ஒன்றா தான் உட்காருவாங்க. அண்ட் டூயிங் த ஹோம்ஒர்க் டுகெதர், த எண்ட் ஆஃப் சாப்பிட்றது எல்லாமே எல்லாம் ஒரே இடத்துல செய்வாங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே என்ன பண்ணுவாங்க, தே லேர்ன் த சேம் திங்ஸ். அந்த லாஸ்ட் நாள் பார்த்தோன்னா எல்லா ஸ்கூல் இப்போ 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு இங்கிலீஷ் படிச்சிருக்கீங்கன்னா இப்போ எல்லாருமே இந்த இங்கிலீஷ் சப்ளிமெண்ட்ரி இன்னைக்கு படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி எல்லா போர்ஷன்ஸும் ஈவனாக எல்லா குழந்தைங்களுக்கும் போயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க திங்க் பண்ணிட்டு இருக்கா. So they help one another with the homework and talk about it. ஸோ நீங்கள் ஸ்கூலுக்கு வந்து அடுத்த நாள் என்ன பண்ணுவீங்க, ஹோம்ஒர்க்கை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ செய்ய தெரியாதவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க, எல்லாம் சொல்லி கொடுப்பீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாரும் அந்த ஒர்க்கை அந்த டாஸ்க்கை அன்றைக்கே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்பீங்க இல்லையா? அண்ட் த டீச்சர்ஸ் வேர் பீப்புள் அப்படின்னு யோசிச்சு த மெக்கானிக்கல் அப்படியே அவள் யோசிச்சுட்டே இருக்கும்போதே அங்கே மெக்கானிக்கல் டீச்சர் வந்து லைட் ஆன் பண்ணிகிட்டே இருக்காங்க. த மெக்கானிக்கல் டீச்சர் வாஸ் ஃப்ளாஷிங் ஆன் த ஸ்க்ரீன். அது வந்து டீச் பண்ணுது. when we add fractions 1/2 and 1/4 அப்படின்னு சொல்லி அங்கே டீச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அங்கே. பட் மார்ஜியோட தோட்டெல்லாம் எங்கே இருக்குது, அந்த ஓல்டு ஸ்கூலை பற்றியே இருக்குது. Margie was thinking about how the kids must have loved it in the old days. She was thinking about the fun they had. இப்போ அந்த பொண்ணு வந்து அப்படியே கனவுலே இருக்கா, அந்த காலத்துலலாம் எவ்வளோ என்ஜாய் பண்ணி எல்லாரும் படிச்சிருப்பாங்க, எல்லா குழந்தைங்களும் ஒரே இடத்துல ஒரே லெசன்ஸு எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத அவள் ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கா. அங்கே ஸ்க்ரீனில் மேக்ஸ் டீச்சர் மேக்ஸ் லெசன் நடத்திக்கிட்டே இருக்காங்க. Let us see about the author. Author of the story is Isaac Asimov. He was born on January 2nd, 1920. He was an American writer and professor of biochemistry at Boston University. He was known for his work of science fiction and popular science. Asimov was a prolific writer. He was a prosperous, வளமான செழிப்பான ஒரு writer and edited more than 500 books. As estimated 90,000 letters and postcards. Asimov wrote hard science fiction along with Robert A. Heinlein and Arthur C. Clarke. He was considered one of the best science fiction writers during his lifetime. Let us see the glossary. Crinkly with many folds or lines. The corner edge fold airukla. Awfully, very extremely. Attic, a space just below the roof used as a storeroom. Or loft madri. Paran abdin solluvala adha. Scornful, feeling or expressing contempt. ஒரு மாதிரி வெறுப்பா ஒரு மாதிரி கேவலமான ஒரு லுக் விடுறான் இல்லையா, அது மாதிரி. லாஃப்ட்லி, சம்திங் டன் இன் அ ப்ரவுட் ஆர் ஹாட்டி மேனர். செஞ்சுரி, பீரியட் ஆஃப் 100 இயர்ஸ். ஒரு 100 இயர்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், செஞ்சுரின்போம். நான்சாலண்ட்லி, இன் அ கேஷுவலி காம் அண்ட் ரிலாக்ஸ்ட் மேனர். ஒரு ஆர்வம் இல்லாமல் இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மேனரிசம். So hope you all enjoyed the story.